வணக்கம் நண்பர்களே. ஃபின்ச்சஸ் பேர்ட்ஸை ஈஸியாக வளர்த்து ப்ரீட் பண்ணலாம். அதுக்கு நான் சொல்கிற 6 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும் போதும். ஃபின்ச்சஸ் வளர்க்குறதுல ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்பை பார்ட் 1 வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலைன்னா அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் எந்த பிளேஸில் ஃபின்ச்சஸை செட் பண்ணணும், என்ன கேஜ் சைஸ் கொடுக்கணும், எப்படி பேர்ட்ஸை செலக்ட் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிற 3 ஸ்டெப்பை பார்த்துட்டோம். இப்போ 4வது ஸ்டெப்பாக வாங்கின ஃபின்ச்சஸுக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபின்ச்சஸ் பேர்ட்ஸு வைல்டு லைஃப்பில் என்ன ஃபுட்டு சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன புழு பூச்சிகளை சாப்பிடும், சிறு தானியங்களை சாப்பிடும். இதுவே நம்ம கேஜில் வளர்க்கும் போது ஃபின்ச்சஸ் சாப்பிட்ற தானியத்துக்காக தினை கொடுக்கலாம், அதாவது மில்லட் சாப்பிட்ற கொடுக்கலாம். புழு பூச்சி இனங்களை நம்ம கொடுக்க முடியாது, அதுக்காக எக் ஃபுட்டு கொடுக்கணும். ஃபின்ச்சஸ்க்கு எக் ஃபுட்டை எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக நான் தனியாகவே பண்ணுறேன். அடுத்ததாக பச்சை பயிரை ஊற வச்சு கொடுத்தோம்னா சாப்பிடும். கேரட் பீட்ரூட்டை திருவி வச்சோம்னா நல்லா சாப்பிடும். அதே மாதிரி கீரை வகைகள், புதினா, கொத்தமல்லி தழை இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சாலும் சாப்பிடும். இது ஸ்டார்டிங்கில் அதை சாப்பிட பழக்கணும், பழகிருச்சுன்னா நல்லா சாப்பிடும். அதே மாதிரி ஃபின்ச்சஸ்க்கு கால்சியம் சத்து தான் அதிகம் தேவைப்படும். அதுக்கு என்னென்ன கொடுக்கலான்னு பார்த்தோம்னா நம்ம முட்டையோட ஓட்டை கொடுக்கலாம். அதே மாதிரி கட்டில் போன் கண்டிப்பாக கேஜில் இருக்கணும். அதே மாதிரி கால்சியம் ஸ்டோனும் நம்ம கண்டிப்பாக கேஜில் கொடுத்தோம்னாவே அதுக்கு தேவையான கால்சியம் அதுக்கு கிடச்சிரும். இது வரைக்கும் நான் சொன்ன ஃபுட் லிஸ்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாவே ஃபின்ச்சஸ் வளர்க்குறதுல 4வது ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ 5வது ஸ்டெப்புக்கு போகலாம். 5வது ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம வாங்கின ஃபின்ச்சஸை எப்படி பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறது தான். ஃபின்ச்சஸை புதுசாக பேர் பண்ணுறது 2 வகையில் பண்ணலாம். நீங்கள் ஃபின்ச்சஸை புதுசாக வாங்கும்போது செமி அல்லது சிக்ஸில் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு 5 பேர் வாங்குறீங்க, 5 பேர் செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கியிருக்கிற ஃபின்ச்சஸ் எல்லாத்தையுமே ஒரு பெரிய கேஜில் விட்டுறணும். அது எப்போ மேல் ஃபீமேல் கன்ஃபார்மாக தெரியுதோ அதிலிருந்து நம்ம 2 வகையாக பேர் பண்ணலாம். முதல் வகையில் ஃபின்ச்சஸை எப்படி பேர் பண்ணலான்னு பார்த்தோம்னா நீங்கள் விட்ட கேஜில் மேல் ஃபீமேல் நல்லா கன்ஃபார்மாக தெரியும் போது என்ன பண்ணணும்னா மேலையும் சரி ஃபீமேலையும் சரி தனித்தனியாக பிரிச்சிடணும். தனித்தனி கேஜில் தான் வளர்த்தணும். ப்ரீடிங் ஸ்டேஜ் வர வரைக்குமே நம்ம தனித்தனியாக தான் வளர்த்தணும். ப்ரீடிங் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ப்ரீடிங் கேஜில் போடும்போது மேல் ஒன்றையும் ஃபீமேல் ஒன்றையும் ப்ரீடிங் கேஜில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் 10 to 15 நாள் அது பேர் ஆகிற மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாட்டு மாட்டினோம்னா கண்டிப்பாக செட் ஆயிரும். 2வது முறை எப்படின்னா மேல் ஃபீமேல் கன்ஃபார்மாக தெரியும் போதே ப்ரீடிங் கேஜில் மேல் ஒன்றையும் ஃபீமேல் ஒன்றையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அது அடல்ட் ஸ்டேஜ் வர வரைக்கும் அந்த கேஜில் அப்படியே வச்சிருந்துட்டு ஃபின்ச்சஸ் நல்லா அடல்ட் ஆனதுக்கப்புறம் ப்ரீடிங் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் பாட்டோ அல்லது பாக்ஸோ மாட்டணும். இப்படி செய்யும்போது ஃபின்ச்சஸ் கண்டிப்பாக ப்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி ஸ்டார்டிங்லேயே மேல் ஃபீமேல் தெரிஞ்சு ஒரு கேஜில் போடும்போதும் எக்காரணம் கொண்டும் அடல்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பாட்டையும் பாக்ஸையும் மாட்டக்கூடாது. அது நினைவில் வச்சுக்குங்க. நம்ம சேனலில் இந்த வீடியோவுக்கு முன்னாடியே பறவைகள் வளர்க்க ஆசையா அப்படிங்கிற தலைப்பில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் புதுசாக பறவைகள் வளர்க்க ஆசைப்படுறவங்க பிகினராக இருந்தாங்கன்னா என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டு பேர்ட்ஸை வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். நீங்களும் புதுசாக பேர்ட்ஸ் வளர்க்க ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஃபின்ச்சஸ் வளர்க்குறதுல 5வது ஸ்டெப்பாக எப்படி பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ 6வது ஸ்டெப்பாக ப்ரீடிங் ப்ராசஸை பார்க்கலாம். நீங்கள் வாங்கியிருக்கிற ஃபின்ச்சஸ் அடல்ட் ஸ்டேஜ் ஆகி ப்ரீடிங்க்கு தயாராகிருச்சு, உள்ள பாட்டோ அல்லது பாக்ஸோ மாட்டிட்டீங்க. அது சக்ஸஸ் ஆகணும்னா நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியது அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னாவே போதும், ப்ரீடிங் சக்ஸஸ் ஆயிரும். பிகினராக இருக்கிறவங்க ஃபின்ச்சஸை எப்படி டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது முட்டை வச்சிருச்சான்னு அடிக்கடி பாட்டையோ அல்லது பாக்ஸையோ எடுத்து பார்ப்பாங்க, அந்த பேர்டை கையில் பிடிக்க பார்ப்பாங்க. இது மாதிரி அந்த ஃபின்ச்சஸை டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ப்ரீட் ஆகாது. நீங்கள் ப்ரீடிங் பாக்ஸோ அல்லது பாட்டோ மாட்டினதுக்கப்புறம் அது கூடு கட்டுறதுக்காக கீழே தேங்காய் நார் போடணும். அந்த தேங்காய் நாரை ஃபின்ச்சஸ் எடுத்துகிட்டு போய் அந்த கூட்டுக்குள்ளே வைக்க ஆரம்பிச்சிருச்சுனாவே அது ப்ரீடிங்க்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். வீக்லி ஒன்ஸ் மட்டும் யார் ஃபுட்டு தண்ணி வைக்கிறாங்களோ அவங்க மட்டும் அந்த பாட்டையோ பாக்ஸையோ ஸ்லோ மோஷனில் மெதுவாக எடுத்து பார்த்துட்டு அது என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்துட்டு அதே இடத்துல மாட்டி வச்சிடணும். இதை மட்டும் பண்ணணும். என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க என்ன கேட்கலாம், நீங்கள் உங்களோட ரூமில் அடிக்கடி பாட்டை கழட்டி பார்க்குறீங்க அப்படின்ட்டு. எங்கிட்ட இருக்கிற ஃபின்ச்சஸ்க்கு எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்து தான் எங்கிட்ட இருக்கிற எல்லா ஃபின்ச்சஸோட பாட்டையும் நான் அடிக்கடி எடுத்துகிட்டு மாட்டுவேன். ஃபின்ச்சஸே பழகிரும், நான் எடுத்தாலும் உடனே மாட்டிடுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடும். அதனால் எந்த பிரச்சனையும் வராது. அப்படி ஃபின்ச்சஸை பழக்க பண்ணாமல் அடிக்கடி பாட்டை வெளியே எடுத்திங்கன்னா என்ன ஆகுனா அது முட்டை வச்சுருந்ததுன்னா முட்டையை தூக்கி வெளியே போட்டுரும். சிக்ஸ் பொறிச்சிருக்கும் போது அப்படி பயமுறுத்திட்டோம்னா அந்த சிக்ஸை தூக்கி வெளியே போட்டுரும், இல்லைன்னா சிக்ஸுக்கு ஃபீட் பண்ணாமல் கொன்றும்.
அதனால் புதுசாக வளர்க்கும் போது அது மாதிரி டிஸ்டர்பை ஃபின்ச்சஸுக்கு கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஃபின்ச்சஸ் முட்டை வச்சதுக்கப்புறம் சிக்ஸு பொறிச்சு அந்த சிக்ஸு நெஸ்ட் அவுட் ஆகி அதுவாக செல்ஃப் ஃபீடு எடுக்கிற வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. அதுக்கு தேவையான தண்ணியும் தீனியும் வச்சோம்னாவே போதும், பேரண்ட் ஃபின்ச்சஸே அதை பார்த்துக்கும். இது வரைக்கும் நான் சொன்ன 6 ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும், ஃபின்ச்சஸ் வளர்க்குறதுல நீங்களும் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.